குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 26/5/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52 திதி இன்று காலை 8:58 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் காலை 7:46 உத்திரம், அதன் பின்பு அஸ்த நட்சத்திர. நாமயோகம் காலை 6:44 வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இரவு 9:08 வரை வணிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம், இன்றைக்கி அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, நண்பகல் 1:30 2:30 வரை. அதே மாதிரி இன்றைய தினம் ராகு காலம் பிற்பகல் 3 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 7:46 வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் ஆரம்பமாகிறது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நன்மையை தரும். அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு, துர்கை வழிபாடு, இது அத்தனையும் செய்யலாம் இன்றைக்கி. அதே மாதிரி வீடு அமைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 வெற்றிலை தீபம் ஏற்றுங்கள், சிறப்பாக இருக்கும். சரி, இன்றைக்கு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி வசம்பு மட்டும் எடுத்துகிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு நினைத்த காரியம் வெற்றி அடைய என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சந்திர பகவானும், மாந்தி பகவானும், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். நினைத்த காரியம் வெற்றி அடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தோல்வியை சந்தித்து வருகிறீர்களா, அவர்களுக்கு இந்த பரிகாரம். என்ன பரிகாரம்? அப்படி என்றால் நீங்கள் கிழமை திதி தெரியாமல் ஆரம்பித்திருப்பீர்கள். ஒரு வியாபாரமோ ஒரு தொழிலோ ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் மேன்மை வரணும், இல்லை அந்த தொழிலில் உங்களுக்கு மேன்மை இல்லாமல் இருந்திருந்தால் தோல்வியை சந்தித்து வந்திருக்கிறீர்கள் என்றால் திதி தெரியாமல் கிழமை தெரியாமல் ஆரம்பித்திருப்பீர்கள். இந்த திதி நல்லதாக வரும்போது கிழமை நமக்கு கிடைக்காது, நல்ல கிழமை கிடைக்காது. கிழமை நல்லதாக வந்தால் திதி நல்லதாக கிடைக்காது, அகப்படாது. ஆனால் இந்த கிழமைகளில் வரும் திதிகளையும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். எப்போதும் இந்த உங்களுக்கு பயன்படும். நட்சத்திரமான தொழிலானாலும் இந்த கிழமைகள் வரும் திதிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அது சில நேரத்தில் அஷ்டமி திதியாக இருக்கும், ஆனால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அன்றைக்கி செஞ்சால் நன்மையை தான் தருமே தவிர தீமை தராது. புரியுதுங்களா? இதை எழுதி வச்சுக்கோங்க. நினைத்த காரியம் வெற்றி அடைய ஒரு காரியம், எந்த ஒரு காரியம் இருந்தாலும் தோல்வியை சந்தித்து வருகிறவர்களாக இருந்தால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அஷ்டமி, திங்கட்கிழமைனா நவமி, செவ்வாய்க்கிழமைனா சஷ்டி, புதன்கிழமைனா திருதியை திதி, வியாழக்கிழமை அப்படி என்றால் ஏகாதசி, வெள்ளிக்கிழமை என்றால் திரையோதசி, சனிக்கிழமை என்றால் சதுர்த்தசி. இத்தகைய நாட்களில் வருகின்ற திதிகளில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியில்தான் முடியும். இந்த நாட்கள் வரும்போது வளர்பிறை, அதாவது இதில் வளர்பிறை தேய்பிறை பார்க்க தேவையே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. சில பேர் ஐயோ இது வளர்பிறையாக இருக்கே தேய்பிறையாக இருக்கே எப்படி செய்யறதுன்னு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க, உங்களுக்கு நன்றாக இருக்கும். தோல்வியே உங்களுக்கு வராது. சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம்.
அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நிர்வாக திறமைகள் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சாதகமாக அமையும். எதையும் மற்றவர்களை விட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அந்த எண்ணங்கள் இருக்குது இல்லையா, அதை புரிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். எதிர்பாராத வழியில் தன வரவுகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மேன்மை நிறைந்த நாளாகும், மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும், வேலையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற நாளாகவும் மேன்மையை கொடுக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி பொழுதுபோக்கான விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். உங்கள் தோற்ற பொலிவில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. விளையாட்டு விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். விவேகமான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு தருணம். கலைத்துறை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாளாகும். இன்றைய நாள் நேர்மை நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, தனம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுலாம் கிடைக்கும். உங்களுடைய சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள்லாம் குறையும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். உறவினர்கள்லாம் பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுடைய கருத்துகளுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் நினைப்பது நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. சகோதரர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். பத்திரிகை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கி கொடுக்கும். வீடு வாகனம் பராமரிப்பு சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. சிறுதூர பயணங்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்குது. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே,
ஆன்மீக பணிகளில் ஈடுபாடெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களோடு வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய உணவுகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விளையாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. தேவைக்கு ஏற்ப தன வரவுகள் கிடைக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உழைப்பு இன்னைக்கு நிறைந்து இருக்கும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களால் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். பிரபலமானவர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிலும் தற்பெருமையின்றி செயல்பாடு இன்னைக்கு இருக்கட்டும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிந்தனைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தெளிவு இன்னைக்கு இருக்கும். மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். இருந்தாலும் ஆரோக்கியம் நல்ல சிறப்பாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த மூட்டு வலி, கை கால் வலி, நரம்பு பிரச்சனை எதனா இருந்துச்சுன்னா உடனடியாக பார்த்துருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தவிர்ப்பது மிக மிக நன்மையை தரும். தேவையற்ற பேச்செல்லாம் தவிர்த்துருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா தான் பேசினே இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா சண்டை வந்துடும். அது எதில் வருதுன்னே சொல்ல முடியாது. அதெல்லாம் தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக, தெளிவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் செலவுகளை இன்னைக்கு தவிருங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள்லாம் விலகும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு மாணவர்களுக்கு, அதாவது படிக்கிற திறன் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உத்தியோகத்தில், வேலையில் ஒரு விழிப்புணர்வோடு இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தும். இன்றைய நாள் எதை செய்தாலும் விவேகத்தோடு செய்யுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் மறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி லாபங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு தன்மை, அதே மாதிரி அவர்களால் ஒரு மகிழ்ச்சியான சூழல், வெளியூர் பயணங்களால் அனுகூலமான ஒரு பலன்கள், கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் நீங்கும். பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான ஒரு எண்ணங்கள் அதிகரிக்க, வழக்கு சம்பந்தமான செயல்பாட்டில் சாதகமான ஒரு முடிவுகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இறை வழிபாடு மனதிற்கு ஒரு தெளிவினை ஏற்படுத்தும். அடுத்த மொழி பேசும் மக்களின் அறிமுகம்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது.
இன்றைய நாள் தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம், வெற்றி நிச்சயம். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய நிறண்டாம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கு. பொருளாதார மேன்மையால் நினைத்த வேலையை முடிப்பீர்கள். குடும்ப பெரியோர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். வியாபார சம்பந்தமான பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அலுவலக பணிகளில் பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நன்மையும் உறுதி நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் மூன்றாம் எண், அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சின்ன சின்ன தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும். பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீர்கள். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே புரிதல்லாம் அதிகரிக்கும். சமூக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். பலதரப்பட்ட மக்களின் மூலம் மேன்மை ஏற்படும். வேலை சம்பந்தமான முயற்சிகள்லாம் சாதகமாக அமையும். இன்றைய நாள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். மற்றபடி இன்றைக்கு எல்லா விதத்திலும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய வடகிழக்கு திசை, அதிசயன் ஐந்தாம் எண், அதிசய நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாத்தையும் புரிந்து இன்றைக்கி அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருங்க. உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி பொறுமையோடு செயல்பாடு இருங்க. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம் இன்றைக்கி தேவை. சக ஊழியர்களோட நிதானத்தோடு செயல்பாடு இன்றைக்கி இருக்கட்டும். அதே மாதிரி வயிறு பிரச்சனை, செரிமான தொடர்பான பிரச்சனைகள் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை பார்த்துக்குங்க. வேலை ஆட்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும். கால்நடைத்துறை, விவசாயத்துறையில் இருப்பவர்களாம் விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு செயல்பாடு இருக்க வேண்டிய நாள். இன்றைக்கி விநாயகரையும் அதே சமயத்தில் முருகப்பெருமானையும் வணங்கிட்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் ஒன்றாம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நிதானத்தோடு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நெருக்கடியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அது பண விஷயமாக கூட இருக்கலாம். அதனால் நெருக்கடி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சுபம் நிறைந்த ஒரு நாள், சுகம் நிறைந்த ஒரு நாள். எல்லாவற்றிலும்
ஒரு பிடிவாதமான ஒரு போக்கு இன்றைக்கி இருந்தாலும் அது நினைத்ததை நிறைவேற்றுகின்ற ஒரு தன்மையை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி இன்றைக்கி பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கின்ற நாளாக இருக்கும். உங்களுடைய வெளிப்படையான குணநலத்தின் மூலம் பலரின் ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களோட மனமிட்டு இன்றைக்கி பேசுவதன் மூலம் ஒரு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதே மாதிரி ஒரு புதிய நபர்களின் அறிமுகம், அதனால் உங்களுக்கு மனதில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைக்கி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முயற்சி இன்றைக்கி கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இன்றைக்கி அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.